புருஷனை பறி கொடுத்துட்டு ஒத்த பிள்ளையோட எப்ப நான் நிர்கதியா நின்னனோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே என் உலகம் என் புள்ளதான்னு. அவனும் அப்படிதான், அம்மா அம்மான்னு என்னையே சுத்தி சுத்தி வருவான். படிச்சு உத்தியோகத்துக்கு போனாலும் சின்ன புள்ள மாதிரி என் முந்தானிய பிடிச்சுக்கிட்டே திரிவான். என்னடா நினைச்சிட்டு இருக்கா இவன்? ஒரு ஃப்ரெண்ட் இப்படியா நடந்துக்கிறது? இன்னைக்கு அவனை 2ல 1 பாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டா நானு. ஏய் மறக்காம பூட்டிட்டு வாடா. ஏய் என்னடா காலையில வந்து நிக்கிறீங்க? என்ன விஷயம்? உங்ககிட்ட சண்டை போட வந்திருக்கோம். சண்டை? ஏண்டா உன்னை நாங்க எங்களுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நீ இப்படி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட நீ எதிர்பார்க்கல. இப்படி ஏமாத்துவேன்னு நாங்க நினைக்கல. என்ன விஷயம்னு சொல்லாமையே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ற ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கு. எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீ? என்ன என்ன சிரிப்பு? எங்களை பார்த்தா சிரிக்கிற மாதிரியா இருக்கு? இல்லடா அது இதெல்லாம் யார் சொன்னாங்க? யார் சொன்னா என்ன? விஷயம் உண்மையா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நடந்தது இதான்டா. விஸ்வநாதன் சார் ஒரு போட்டோ அம்மாட்ட கொடுத்து, இந்த பொண்ணை உங்க பையனுக்கு பார்த்துருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க முடிச்சிடலான்னு சொன்னாரு. அம்மாவுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. போட்டோவை பாருன்னு என்னை வற்புறுத்தினாங்க. நான் முடியாதுன்னுட்டேன். ஏன்? அம்மா பேச்ச மீறி நான் எதுவும் செய்யறது இல்லைன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமே. இப்ப அம்மாவுக்கு அந்த பொண்ணை பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் எதுக்கு அந்த பொண்ணை பார்க்கணும்? நீ சொல்றது கொஞ்சம் ஓவரா இல்ல? அம்மாவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதுதான். அதுக்காக அம்மா காமிச்ச போட்டோவை பார்க்கவே இல்லைன்னு சொல்றது நம்ப முடியாவே இல்ல. சரி நீ பார்த்தா பாரு, பார்க்கட்டி போ. நாங்க அந்த போட்டோவை பார்க்கணும். எங்கடா அந்த போட்டோ? போட்டோ அம்மா கிட்ட இருக்கு. அம்மா எங்க? மார்க்கெட் போயிருக்காங்க. அவங்க அம்மா என்ன எடுத்து லாக்கர்ல பத்திரமா பூட்டி வச்சிருக்க போறாங்க. இங்கதான் எங்கேயாவது டேபிள் மேஜை ஷெல்ஃப்னு வச்சிருக்க போறாங்க. வாடா தேடி பார்க்கலாம். டேய் வேணாண்டா. அவன் கிடக்கான், வாடா. டேய் சொன்ன கேளுங்கடா. டேய் புக்ஸுக்கு நடுவில் இருக்க வாய்ப்பு இல்ல. டேய் டிராயர்ல பாருடா. என்னடா? எது? என்னடா இது? அவனே கேட்போம் வா. என்னங்கடா? இந்த பொண்ணியா உனக்கு உங்க அம்மா பார்த்திருக்காங்க? ஆமாண்டா, இதுல என்ன சந்தேகம்? என்னடா போட்டோவை பார்க்காமலே ஆமான்னு சொல்ற? இதுதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா? ஏண்டா இதான் அந்த பொண்ணா? சொல்டா. நான் தான் போட்டோவை பார்க்கலன்னு சொன்னேன்ல, இவங்களாதான் இருக்கும். அம்மா இந்த பொண்ணு போட்டோ காட்டும் போது நீ இந்த போட்டோ பார்க்காது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டியா? உங்க அம்மா உனக்காக இந்த பொண்ணை தான் செலக்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னா உங்க அம்மாவோட கண் பார்வை மூளை எல்லாத்துலயும் எனக்கு சந்தேகமா இருக்கு. டேய் அம்மா பத்தி தப்பா பேசாதடா. இந்த பொண்ணு அழகா இல்ல, எனக்கு ஏத்தவே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருந்தோம் இவதான் எனக்கு பொருத்தமானவன் அம்மா செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த காரணம் இல்லாம இருக்காது. அம்மா எடுக்கிற முடிவு தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபைனல். அவங்க எது செஞ்சாலும் என் நல்லதுக்காக தான் செய்வாங்க. அதை நான் உறுதியா நம்புறேன். அதனால அவங்க எப்படிப்பட்ட பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தி இவதான் உன் பொண்டாட்டின்னு சொன்னாலும் மறுபேச்சு பேசாம அவளை நான் ஏத்துப்பேன். அம்மாவோட வார்த்தையில எனக்கு அவ்வளவு நம்பிக்கை. டேய் அம்மாடா. நீங்க 2 பேரும் எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தோம். ஏம்மா ராஜாராம உங்களுக்கு ஒரே பையன், அவனுக்கு போய் நீங்க இப்படி துரோகம் பண்ணலாமா? என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ஒரு மோசமான பொண்ணா ராஜாராமனுக்கு நீங்க செலக்ட் பண்றது? மோசமான பொண்ணா? நான் அவனுக்கு மகாலட்சுமி மாதிரில பொண்ணு பார்த்திருக்கேன். இது மகாலட்சுமியாவது?
ஓ இந்த பொண்ணா? நான் அவனுக்கு பார்த்திருக்கிறது இந்த பொண்ணு இல்லப்பா. இருங்க அந்த போட்டோவை கொண்டு வரேன். ம்? இந்த பொண்ணு தான் என் பிள்ளைக்கு நான் பார்த்திருக்கிற பொண்ணு. ரொம்ப லட்சணமா இருக்கு. சூப்பர். அம்மா உங்க செலக்ஷன் A1மா. டேய் ராஜாராமா, அடிச்சடா லக்கி பிரைஸ். அவனுக்கு காட்டுறா. பாரு. ம். அது சரி, இந்த போட்டோ எப்படி இங்க வந்தது? இது கல்யாண புரோக்கர் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆனா எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. சரி அதை திருப்பி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு டிராயர்ல வச்சிருந்தேன். அதை கொண்டு வந்து என் பிள்ளைகிட்ட காமிச்சிட்டீங்க. வேணாமா, இத புரோக்கர் கிட்ட திருப்பி கொடுக்காதீங்க. இந்த போட்டோ என்கிட்டயே இருக்கட்டும். உனக்கு எதுக்குப்பா? இந்த பொண்ண கோபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இதை விட பொருத்தமான பொண்ணை இவனுக்கு கிடைப்பாடா சொல்லுங்க. மறைக்காதடா டேய். அப்பதான் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது. நாங்க 2 பேர் மட்டுமே வாழற இந்த உலகத்துல 3ஆவதா ஒரு பொண்ணு வரப்போறான்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்தோடயே பொண்ணு பார்க்க போனோம். என்னங்க இன்னும் அவங்கள காணுமே? கண்டிப்பா வந்துருவாங்கம்மா. விஸ்வநாதன் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கானே, கண்டிப்பா வந்துருவாங்க. என்னங்க அவங்க வந்துட்டாங்க. அப்படியா? இத பாருங்க. வா விஸ்வநாதா, வா. வணக்கம். உள்ள வாங்க வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவங்க தான் மாப்பிள்ளையோட அம்மா. வணக்கங்க. திருநாவ மாப்பிள்ளை வரல. இவங்க தான் மாப்பிள்ளையோட அம்மா. வணக்கம். திருநாவுக்கரசு பொண்ணோட அப்பா, அவங்க பொண்ணோட அம்மா. தமிழ் பண்டிட் திருநாவுக்கரசுனா தெரியாதவங்களே கிடையாது. அனு, மாப்பிள்ளை சூப்பர் டி. ரொம்ப வெக்கப்படாத. மாப்பிள்ளை ஒன்னும் வரல, மாப்பிள்ளையோட அம்மா மட்டும்தான் வந்திருக்காங்க. பாவி, ஏண்டி போய் சொன்ன? அனு, இந்த காஃபியை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வா. சரிம்மா. நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. நல்லா இருமா, நல்லா இரு. உட்காரு. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன். அனுதா எனக்கு மருமக. என்ன அனு, உனக்கு எங்க வீட்டுக்கு மருமகளா வர சம்மதம் தானே? என்ன திருநாவுக்கரசு, உனக்கும் ஒய்ஃபுக்கும் இதுல சம்மதம் தானே? எனக்கு பரிபூர்ண சம்மதம்பா.
எனக்கும் சம்மதம்தான். ஆனா பொண்ணை பார்க்க மாப்பிள்ளைய ஒரு தடவை அனுப்பி வச்சா நல்லா இருக்கும். அவனுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். நீங்க பார்த்து சொன்னா சரிதான்னு சொல்லிட்டான். அவர் இப்படி சொன்னதுல எங்களுக்கு பெருமை தான். இருந்தாலும் நீங்கள்லாம் வந்து எங்களை பார்த்துட்டீங்க. நாங்களும் மாப்பிள்ளைய பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாங்க, பொண்ணும் ஒரு தடவை மாப்பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கும். நாங்க இப்படி கேட்கறோமேனு நீங்க தப்பா நினைக்க கூடாது. என்ன திருநாவு, அவங்க ஏன் தப்பா நினைக்க போறாங்க? நீங்க கேட்கறது நியாயம் தானே? நான் அவங்கள ராஜாராமன்ட்ட பேசி அவனை பொண்ணு பார்க்க வர ஏற்பாடு பண்றேன். சரிதானே? ரொம்ப சந்தோஷம். இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி ராஜாராமா? பொண்ணு பார்க்க போறதுன்னு உலகத்துல நடக்காத விஷயமா? அதுல உனக்கு என்னடா வெக்கம்? அம்மா வேண்டான்னா விட்டுட. நீ பார்த்து சொல்லிட்டா போதும்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? உனக்கு அது போதும். ஆனா அவங்க உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களே. அதுக்கு என்னென்னமா பண்ண சொல்ற? வேணும்னா ஒண்ணு பண்ணு, என் போட்டோவை கொண்டு காட்டு. நான் பொண்ணு போட்டோவை பார்த்த மாதிரி பொண்ணு என் போட்டோவை பார்க்கட்டும். நல்லா இருக்குடா நீ சொல்றது. ஆஹா, அதெல்லாம் சரியா வராது. ஏய், நான் சொல்ற பேச்ச நீ கேப்பேன்னு நம்பி விஸ்வநாதன் ஐயாவும் நீ பொண்ணு பார்க்க வருவேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாரு. நீ என்னடானா இப்படி அடம் பிடிக்கிறியடா? என்ன மாப்பிள்ள, பொண்ணெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாச்சா? பொண்ணு பிடிச்சிருக்கா? எப்ப முகூர்த்தம்? என்னடா ராஜா, முகம் சுரத்தாவே இல்லையே. பொண்ணு பிடிக்கலையா? போட்டோல அழகாத்தானே இருந்துச்சு. ஒருவேளை மேக்கப் எல்லாம் போட்டு அழகா இருக்க மாதிரி நேக்கா போட்டோ எடுத்துருவாங்க. நேரா பார்த்தா தானே லட்சணமே தெரியும். கொஞ்சம் சும்மா இருக்கியா? இவன் பொண்ணு பார்க்க வரவே இல்ல. நீ பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தா போதும், நான் பொண்ணு பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டான். என்னடா நீ கல்யாணம் பண்ணிக்க போறவன் நீ. கல்யாணத்துல தாலியாவது நீ கட்டுவியா இல்ல அதையும் அம்மாவை தான் கட்ட சொல்ல போறியா? நீ பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா தானடா எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இவன் பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்லிட்டான். வேற வழி இல்லாம நான் மட்டும் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டேன். ஆமா, பொண்ணு எப்படி இருந்தா? அழகா இருந்தாளா? போட்டோல இருக்கிற மாதிரியே இருந்தாளா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அதை சொல்லுங்க. பொண்ணு அழகா அடக்கமா இருந்தா. ராஜாராமனுக்கு ஏத்த ஜோடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் என்ன, ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிருங்க. டேய், நானும் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. அதெல்லாம் சரி. ஆனா என்ன ஆனா? அவங்களுக்கு உங்க சம்பந்தம் பிடிக்கலையா? இல்ல இல்ல, அவங்களுக்கும் சம்மதம் தான். ஆனா அவங்க ராஜாராமனை பார்க்கணும்னு சொல்றாங்க. இவனை கூப்பிட்டுட்டு இன்னொரு நாளைக்கு வர சொல்லிருக்காங்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதானே நீ சொல்லிட்ட. இவன் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறானே. ஏண்டா ராஜா, அம்மா சொல்றது உண்மையா? பொண்ணு பார்க்க போறதுல உனக்கு என்னடா கஷ்டம்? கஷ்டம் இல்ல, வெக்கமா இருக்கு. வெக்கமா? எனக்கு தெரிஞ்சு பொண்ணு பார்க்க போக வெக்கப்படுற முதல் ஆம்பளை நீயாத்தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏய், வேணாம்னா விட்டுருங்களேன். ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்கறதுல நியாயம் இருக்குடா. நீ தான் பொண்ணு பார்க்க போக மாட்டேங்கிற, சரி. ஆனா அந்த பொண்ணுக்கு தனக்கு வரப்போற புருஷனை பார்க்கணுங்கிற ஆசை இருக்குமா இல்லையா? ராஜாராமா, நீ பொண்ணு பார்க்க வரமாட்டேன்னு தட்டி கழிச்சா அது வெக்கத்தினால தான் சொல்றேன்னு யாரும் நம்பவே மாட்டாங்க. உங்ககிட்ட ஏதோ குறை இருக்கு, அதை மறைக்கிறதுக்கு தான் இப்படி வேஷம் போடுறேன்னு தான் நினைப்பாங்க. சரி, நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம், நான் போக மாட்டேன். அம்மா, இவனை விடுங்க. இவங்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இவன் சொல்றது ஒண்ணும் செய்யறது ஒண்ணும். ஏய், நான் எதை சொல்லி செய்யாம இருந்திருக்கேன் சொல்லு? பின்ன என்னடா, அம்மா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், அம்மா பேச்சை தட்ட மாட்டேன் அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றியா இல்லையா? ஆமா, அப்பவும் சொன்னேன், இப்போ அதான் சொல்லிட்டு ஆனா இருக்கேன். இப்ப அதே அம்மா தானே உன்னை பொண்ணு பார்க்க கூப்பிடுறாங்க. வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சோ அம்மா பேச்ச நீ மதிக்கிறவனா இருந்தா பொண்ணு பார்க்க நீ போய்தான் ஆகணும். சரி, ஆனா நான் தனியா போக மாட்டேன். ஏன் தனியா போற? நானும் சுந்தரமும் கூடவே வரோம். நீங்க வர்றது இருக்கட்டும், அம்மாவும் கூட வரணும்.
நான் எதுக்குடா? நான் தான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தேனே. இன்னொரு தடவை போனா அவளை நல்லா இருக்காதுடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்களும் வரதா இருந்தா நான் போறேன், இல்லைன்னா வேணாம். ஐயோ அம்மா, இப்பதான் வேதாளம் முருங்கை மரத்துல இருந்து கீழே இறங்கி இருக்கு. மறுபடியும் மேலே ஏறதுக்குள்ள வரேன்னு சொல்லிடுங்க. டேய், சரி வரேன். குட்.